الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஏனைய மக்களின் மீதும் உண்டாவதாக. அன்புள்ளவர்களே, இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடிய தலையாய பண்பு, ஒரு முஸ்லிம் என்றால் அடிப்படையாக இந்த பண்பு அவனிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனிடத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு தான். அறிஞர்கள் சொல்வார்கள், அத்தக்வா ரஸுல் ஈமான், ஈமானுடைய தலை என்பது இறையச்சம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே இந்த இறையச்சத்தை பற்றி தெரியவும், இந்த இறையச்சம் என்றால் என்னவென்று சரியான முறையில் புரிவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சயீத் அல்-குத்ரி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். எனக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இறையச்சம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு உபய் இப்னு கஅப் மீண்டும் கேட்கிறார்கள், ஒரு கடுமையான முள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நீங்கள் கடந்து சென்றால் எப்படி கடந்து செல்வீர்கள் என்று கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் மிகவும் சூதானத்துடன், மிகவும் சுதாரிப்பாக, மிகவும் கவனத்துடன் கடந்து செல்லுவேன், எந்த ஒரு முள்ளும் என் மீது பட்டிருக்கக்கூடாது. அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதுதான் இறையச்சம். எப்படி ஒரு பாதையை கடந்து செல்லுகின்ற நேரத்தில் மிகவும் பயத்தோடு எந்த ஒரு முள்ளும் என் மீது குத்திவிடக் கூடாது என்று நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடக்கின்ற நேரத்தில் இறைவனின் மீது ஒரு அச்சத்தோடு எந்த ஒரு பாவத்திலும் எந்த ஒரு தவறான விஷயத்திலும் நான் ஈடுபட்டு விடக்கூடாது என்ற அந்த அச்சம் இருக்கிறது அல்லவா, அதுதான் இறையச்சம். எப்படி முள் குத்தி விடக்கூடாது என்று பயப்படுகிறீர்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாவம் தீண்டி விடக்கூடாது என்று இறைவனை அச்சக்கூடிய அந்த அச்சத்திற்கு பெயர் இறையச்சம் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அஞ்ச வேண்டும்? ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இறைவனை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு பல்வேறுபட்ட அச்சங்கள் இருக்கும். ஒரு இருட்டை பார்க்கின்ற நேரத்தில், ஒரு காட்டு விலங்கை பார்க்கின்ற நேரத்தில் மனிதனுக்கு ஒரு அச்சம் உள்ளத்தில் ஏற்படும். அது அவனுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக சில விஷயங்களை செய்யாமல் இருப்பான். ஒவ்வொரு இந்த உலகத்தில் நாம் கடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அச்சம் என்பது இருக்கும். ஒரு வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கும். குடும்பத்தில் எனக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் பல அச்சங்கள் இருக்கலாம். சில அச்சங்கள் கூடாத அச்சமாக கூட இருக்கும். சில நேரங்களில் மனிதன் பயப்பட தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் பயந்து கொண்டிருப்பான். ஆனால் ஒரு அச்சம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் இல்லை என்றால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
முஸ்லிம்களை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் இறைவனை அச்சத்தோடும் ஆசையோடும் பிரார்த்திப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அச்சமும் இருக்கும், அதே நேரத்தில் அன்பும் இருக்கும் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றான். இறைவனை நாம் அஞ்சுகின்ற நேரத்தில் வெறுமனே வெறுத்த அச்சம் மட்டும் இருக்கக்கூடாது. வறண்ட வெறுமனை இறைவனை கண்டித்து விடுவான், பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அச்சம் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக ஒரு அன்பு கலந்த இறைவன் மிகவும் நேசத்திற்குரியவன், இறைவன் மன்னிக்கக்கூடியவன் என்கின்ற அந்த சிந்தனையோடு மனிதனுக்கு அச்சமும் இருக்க வேண்டும், பயமும் இருக்க வேண்டும். அந்த பயம்தான் ஒரு முஸ்லிமை ஒவ்வொரு இடத்திலும் அவனை நிறுத்தும், அவனை தடுக்கும். எனவே இந்த அச்சத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் புகழ்ந்து சொல்லுகின்றான். பல்வேறுபட்ட திருமறையினுடைய அத்தியாயங்களில் அவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள். முத்தக்கூன், முத்தகீன், தக்வா, துகா என்று பல்வேறுபட்ட வார்த்தைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறையச்சத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஒரு சில வரலாறுகளை எடுத்து நாம் பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் இறைவனை அஞ்சிய காரணங்களை பார்க்கின்ற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதர், பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல பாவங்களை செய்து வாழ்கிறார். எந்த அளவுக்கு பாவங்கள் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு மரணம் வருகிறது. அந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு வசியத்தை கொடுக்கிறார். நான் கொஞ்ச நேரத்துல மௌத்தாக போறேன், என்னுடைய மகன்களே, என்னுடைய பிள்ளைகளே, இறைவனுடைய விஷயத்தில் நான் நிறைய அநியாயம் செய்திருக்கிறேன். சிறிய பாவம் அல்லது பெரிய பாவம் என்று எந்த பாவங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை எப்படி கழிச்சிருக்காரு? முழுக்க பாவங்களிலேயே கழித்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்லுகின்றார், எந்த ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நான் செய்யாமல் இருந்ததில்லை, அதனால் செஞ்சிருக்கேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், பைதா அனவித்து, ஒருவேளை நான் மரணிச்சுட்டா பகுதூனி, என்னை நீங்கள் எடுத்து பஹர்ரிகூனி பதரூனி பிர்ரியா, என்னுடைய உடலை எரித்து விடுங்கள், என்னுடைய உடலை எரித்து விடுங்கள், எரித்து அந்த சாம்பலை காற்றோடு கலந்து விடுங்கள். இப்படி செய்யலாமான்னு கேட்டா கூட ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உடலை புதைக்க வேண்டும். ஆனால் எதற்காக அப்படி சொல்லுகின்றார்? நீங்கள் நான் மரணித்து விட்டால் என்னுடைய உடலை எரித்து சாம்பலாக்கி அதை காற்றில் கலைத்து விடுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இறைவன் மீண்டும் என்னை எழுப்பாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறைவன் எப்படி இருந்தாலும் எழுப்புவான். ஆனால் அவர் இறைவனுடைய அந்த அச்சத்தின் காரணமாக என்ன நினைக்கிறாரு? நான் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை தண்டிப்பான். ஆனால் என்னை எரித்து என்னுடைய காற்றோடு கலந்து விட்டால் இறைவனால் என்னை எழுப்ப முடியாது என்கின்ற அப்போதும் ஒரு பாவம் தான் அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமை நாளில் எழுப்புவார். எழுப்பி அவனிடத்தில் கேட்பான், எதற்காக இப்படி செய்தாய், எதற்காக எரித்து அந்த சாம்பலை காற்றில் கலக்க சொன்னாய் என்று கேட்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் கூறுவான், ஹஷீதுக யா ரப், யா அல்லாஹ், உன்னை நான் பயந்து விட்டேன், உன்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் அப்படி செய்ய சொன்னேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மன்னித்து அவரை சொர்க்கத்திற்குரிய மனிதராக மாற்றுகின்றார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுக்க பாவங்களில் அவர் கழித்தாலும் கூட இறைவன் மீதான அந்த அச்சம், இறுதி நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் வருகிறது. இறைவன் என்னை தண்டிப்பானே, இறைவன் என்னை கேள்வி கேட்பானே, இறைவன் மீண்டும் என்னை உயிர் கொடுத்து எழுப்புவானே, நான் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்குமான அந்த கேள்வி கணக்கை இறைவன் கேட்பானே என்ற அந்த அச்சம் வருகின்ற நேரத்தில், அவருடைய உள்ளத்தில் அந்த பயம் ஏற்படுகின்ற நேரத்தில் அவர் அதன் காரணமாக, அந்த இறை அச்சத்தின் காரணமாக சொர்க்கம் சென்றார் என்கின்ற வரலாற்றை நாம் காண முடிகிறது. இன்னொரு மனிதனுடைய வரலாற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்? கிட்டத்தட்ட 99 கொலைகளை செய்கின்றார். 99 கொலைகளை செய்த ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய ஒரு பாவம்! அவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு ஒரு மனிதனிடத்தில் போய் கேட்கின்றார், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்க 99 கொலை செய்யுங்க, ஒரு கொலை 2 கொலை பரவாயில்ல, உங்களுடைய கொலையினுடைய எண்ணிக்கை 99, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன நேரத்தில் அந்த மனிதரையும் கொன்று விடுகின்றார். என்னை இறைவன் மன்னிக்காவிட்டால் நீ ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவரையும் கொண்டுறார். 100 கொலைகளை செய்கின்றார். இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம்,
அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம், இறைவன் இதற்காக என்னை தண்டித்து விடுவானே, 100 கொலைகளை நான் செய்ததனால் என்னை இறைவன் தண்டித்து விட்டால் என்னுடைய நிலைமை எப்படி ஆகும் என்று அதன் பின்னால் இன்னொரு மனிதனிடத்தில் போய் கேட்கின்றார். அவர் சில தீர்வுகளை சொல்லுகின்றார். இறைவன் அந்த மனிதரை மன்னிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அந்த 100 கொலைகளை செய்த மனிதன் இறைவனின் பால் நெருங்கி போகின்றார். போகின்ற பாதையில் அவருக்கு மரணம் வருகின்றது. அந்த இடத்தில் அந்த அச்சத்தின் காரணமாக, இறைவனின் மீது உள்ள அந்த பயத்தின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு மனிதரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறார் என்று சொன்னால், அவர் செய்த அமல் என்ன? மிகப்பெரிய விவாதத்துகள், மிகப்பெரிய தியாகங்கள், மிகப்பெரிய தர்மங்களை அவர் செய்தாரா? இல்லை. அவருடைய உள்ளத்தில் உண்மையாலே இருந்த அச்சம், இறைவன் என்னை தண்டித்து விடக் கூடாது என்கின்ற அந்த பயம் அவரை சொர்க்கத்தில் கொண்டு சென்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை வருகின்றது. ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் சண்டை வருகின்றது. அந்த நேரத்தில் 2 பேரும் அவர்கள் குர்பானி கொடுக்கின்றார்கள். அவர்களில் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டால், இன்னொரு மனிதனுடைய குர்பானியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் கூறினார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறைவன் யாருடைய அமல்களை தெரியுமா ஏற்றுக்கொள்வான்? யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கின்றதோ, யார் தக்வா உடையவராக இந்த உலகத்தில் வாழ்கின்றாரோ, அவருடைய அந்த அமலை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த மனிதர் கூறினார் என்பதை பார்க்கின்றோம். அதனை தன்னுடைய திருமறையின் வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் ஹுஜராத்தில் கூறுகின்றார், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்ஸா, மனிதர்களே, உங்களை ஒரே ஆண் மற்றும் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, உங்களுக்கு மத்தியில் பல கோத்திரங்களையும் பல குலங்களையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் யாரும் உயர்ந்தவர் கிடையாது, யாரும் தாழ்ந்தவர் கிடையாது, அனைவரும் சமம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். ஆனால் இறைவனிடத்தில் யார் உயர்ந்தவர் என்று கூறினால், யாருடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறதோ, யார் இறையச்சம் உள்ள மனிதராக வாழ்கின்றாரோ அவர்தான் தக்வா உடையவர், அவர்தான் இறைவனிடத்தில் உயர்ந்தவர் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடத்தில் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், இந்த இறையச்சத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்துல, வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாஸிரீன இலைக், உன்னை பார்க்கக்கூடிய மனிதர்களில் மிகவும் கீழ்த்தரமானவனாக அல்லாஹ்வை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அது என்ன? ஒரு மனிதன் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தாய் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தகப்பன் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால், அல்லது ஏதோ ஒரு சக மனிதன் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால் கட்டுப்பாட்டுடன் இருப்போம். அந்த நேரத்தில் எந்த ஒரு பாவங்களையும் நாம் செய்ய மாட்டோம். ஒரு மனிதர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்போது நான் ஏதாவது ஒரு பாவங்களையோ ஒரு தவறையோ செய்தால் அவருடைய உள்ளத்தில் என்னை தவறாக நினைத்து விடுவார் என்கின்ற அந்த பயத்தின் காரணமாக நாம் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டோம். பொது வெளிகளில் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டோம். ஆனால் தனிமை என்று வருகின்ற நேரத்தில் நாம் பாவங்கள் செய்கின்றோம். அந்த நேரத்திலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அதனால்தான் அறிஞர்கள் கூறுவார்கள், உங்களை பார்க்கக்கூடியவர்களே, உங்களில் பார்க்கக்கூடியவர்களில் இறைவனை மிகவும் தாழ்ந்தவனாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். இறைவன் எப்போதும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார், எப்போதும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொண்டிருக்கின்றான். அவனை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். நாம் எப்படிப்பட்ட ஒரு இருட்டில் இருந்தாலும், யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் இருந்தாலும், 4 சுவருக்குள் இருந்தாலும் இறைவன் என்னை பார்க்கிறான் என்கின்ற அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், அந்த இடத்தில் சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்வோம் என்பதை நாம் காண முடிகிறது. நோன்புடைய காலங்களில் தண்ணீர் இருக்கும், உணவு இருக்கும், சாப்பிடுவதற்கு நல்ல உணவு இருந்தால் கூட இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த உணவை நாம் உண்ண மாட்டோம். நம்முடைய சூழ யாருமே இல்லை, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தண்ணீர் இருக்கிறது என்றால் கூட அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு நம்முடைய மனம் வராது. காரணம் இறைவனுடைய அந்த அச்சம். ஆனால் அப்படிப்பட்ட நாம் பல நேரங்களில் பல பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் இறைவனை பார்த்து கொண்டிருக்கின்றானே என்று நாம் மறந்து விடுகிறோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் என்பது எடுக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் நாம் காண முடிகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக இந்த இறையச்சத்திற்காக பிரார்த்தனை செய்ததை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், எனக்கு இறையச்சத்தையும் போதும் என்ற மனப்பான்மையையும் அதே போல தேவையான செல்வத்தையும் யா அல்லாஹ் நீ கொடுத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். எதை முதலாவதாக பிரார்த்தனை செய்தார்கள்? இறையச்சம் என்கின்ற அந்த பண்பை அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையினுடைய அந்த தினத்திலே மிகவும் சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே நிழலே இல்லாதவர்களால், எந்த ஒரு நிழலும் கிடையாது, யாருக்கும் நிழல் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மனிதர்கள் வியர்வைகளால் மூழ்கியவர்களாக இருப்பார்கள். கரண்டை அளவிற்கு, முட்டளவிற்கு, இடுப்பளவிற்கு, கழுத்தளவிற்கு என்று வியர்வைகள் அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் 7 சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் தருவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். 7 கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலை கொடுப்பான், நிழலே இல்லாத அந்த நாளில். அந்த 7 கூட்டத்தில் அவர்கள் செய்த அமல் என்ன என்று கேட்டால் இறையச்சம். பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், ஐனுல் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், இறைவனை நினைத்து தனிமையில், இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக தனிமையில் அழுத அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நிழலை அந்த இடத்தில் அளிப்பான். ஒரு அழகான, அதே நேரத்தில் ஒரு அந்தஸ்துள்ள ஒரு பெண்மணி அழைத்தும் கூட, தவறான பாதையில் அழைத்தும் கூட, இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக அந்த செயலை விட்டு தவிர்ந்த, அந்த செயலை செய்யாமல் இருந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் அளிப்பதாக தன்னுடைய ஹதீஸ்களில் கூறி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் என்ன அமல்களை செய்து விட்டாலும், எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வெளிப்படைகளை அழகாக வைத்து விட்டாலும், நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்றால், இறைவனை பற்றிய அந்த பயம் இல்லை என்று சொன்னால், இறைவனை நாம் மதிப்பற்றவனாக நாம் நினைப்போம் என்று சொன்னால், இறைவனை தண்டிக்கக்கூடியவனாக நாம் கருதாமல் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லாதவர்களாகத்தான் நம்மை எழுதுவார் என்பதை நாம் காணப்படுகிறது. எனவே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் அடிப்படையாக மிகவும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னது? இறையச்சம் என்கின்ற இந்த குணம். எந்த அமலை செய்து விட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டாலும், அதில் இறையச்சம் என்பது இறைவனுக்காக மட்டும்தான் நான் இதை செய்கின்றேன், மற்ற யாருக்காகவும் நான் இதை செய்யவில்லை என்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவனை அஞ்சாமல் அவருக்காக இவருக்காக என்று அடுத்தவர்களை பயந்து நாம் அமல்களை செய்வோம் என்று சொன்னால், அந்த அமல்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறையச்சம் என்பதுதான் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய தலையாய குணம் என்பதை அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இறையச்சம் ஒரு மனிதனை அழகுபடுத்துவதை போல வேறு எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனை அழகுபடுத்தாது. எனவே இப்படிப்பட்ட இறையச்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பிரார்த்தனை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், நான் தான் உங்களிலே அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவன், அதன் காரணமாகத்தான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தூதராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் இருக்க வேண்டிய அந்த குணம் என்பது இறையச்சம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட இறையச்சம் அதிகம் வழங்கப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை ஆக்கிய புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இறையச்சத்தை பற்றி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மூன்று மனிதர்களை உதாரணம் காட்டினார்கள். ஒரு மூன்று மனிதர்கள் ஒரு நேரத்தில் ஒரு குகைக்குள் செல்கிறார்கள். அந்த குகைக்குள் அவர்கள் செல்லுகின்ற நேரத்தில் அந்த குகைக்கு ஒரே ஒரு வாசல் தான். உள்ளே போனவுடன் ஒரு மிகப்பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய அந்த வாசலை அடைத்து விடுகின்றது. அவர்கள் தப்பிப்பதற்கு வேறு எந்த வழியுமே இல்லை. அவர்கள் தப்பிக்க வெளியேறுவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அவர்களால் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாறை அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் மூன்று பேருக்கும் எப்படி வெளியேறுவது என்று அது தெரியல. அந்த நேரத்தில் அவங்க மசூரா செய்யறாங்க. என்ன மசூரா செய்யறாங்க? நாம் இறைவனுக்காக மட்டுமே அஞ்சி, வேறு யாருக்காகவும் கிடையாது, இறைவனுக்கு மட்டுமே சில அமல்களை செஞ்சிருப்போம் இல்லையா, அதை இறைவனிடத்தில் சொல்லி பிரார்த்தனை செய்வோம். ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கல்லை நம்மை விட்டு நீக்கலாம். யாருக்காகவும் கூட்டு சேர்க்காமல் இறைவனுக்காக மட்டும் நாம் எந்த அமலை செய்யணுமோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில அமல்கள் இருக்கும் இல்லையா, அந்த அமலை இறைவனிடத்தில் சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். முதலாவது மனிதர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயும் ஒரு தந்தையும் இருந்தார்கள். நான் எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் நான் பாலை வீட்டுக்கு கொண்டு வருவேன், குடிப்பதற்கு பாலை கொண்டு வருவேன். நான் முதலாவதாக அந்த பாலை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா, என்னுடைய அந்த வயது முதிர்ந்த தாய்க்கும் தந்தைக்கும் நான் கொடுப்பேன். அவர்கள் குடித்து முடித்த பின்னர் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் அந்த பாலை நான் கொடுப்பேன். இது என்னுடைய வளமையாக இருந்தது. ஒரு நாள் நான் வருவதற்கு சிறிது நேரம் தாமதம் ஆயிடுச்சு. என்னுடைய தாயும் தந்தையும் வந்து நான் பார்க்கின்றேன், அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அவர்களை எழுப்புவதற்கு எனக்கு மனமில்லை. அவர்களுக்கு பாலை கொடுக்க வேண்டும், ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புவதற்கு எனக்கு மனதில்லை. ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவர்கள் விழிக்கும் வரை நான் அவர்கள் பக்கத்திலேயே அந்த பாலை வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன். எதுவரைக்கும்? விடுகின்ற வரைக்கும். அவருடைய பிள்ளைக்கும் அவருடைய மனைவியும் பசியாக இருக்கும் கூட தன்னுடைய தாயும் தகப்பனும் முழிக்க வேண்டும் என்பதற்காக, விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் அவ்வளவு நேரம் காத்திருக்கின்றார். இந்த அமலை சொல்லி அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், இந்த செயலை உனக்காக மட்டும் நான் செய்திருந்தால், உன்மீது உள்ள அச்சத்தின் காரணமாக மட்டும் நான் செய்திருந்தால், இந்த பாறை என்னை விட்டு நீ அகற்று என்று அவர் பிரார்த்திக்கின்றார். உடனே அந்த பாதை சிறிது விலகுகின்றது. ஆனால் அவர்களால் வெளியே செல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறியதாக தான் விலகுகிறது. உடனே இரண்டாவது மனிதர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நான் பல கட்டங்களை கழித்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய மிக நெருக்கமான, எனக்கு மிகவும் சொந்தமான ஒரு பெண் ஒருவர் இருந்தார். அந்த பெண் தான் எனக்கு மனிதர்களிலே மிகவும் விருப்பமான பெண். அப்படி என்று சொன்னால் அந்த பெண்ணை இவர் நேசிக்கின்றார். அழகான, அவருக்கு பிடித்தமான ஒரு பெண், அவருடைய நெருக்கமான சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை தவறான முறையிலாவது நான் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக நான் பல கட்டங்களில் முயற்சித்தேன். ஆனால் பல நேரங்களிலும் அவள் மறுத்துக் கொண்டே இருந்தாள். இப்படி காலங்கள் செல்கின்றது. காலங்கள் செல்லுகின்ற நேரத்தில் திடீரென்று ஒரு பஞ்ச காலம் வந்தது, கடுமையான ஒரு பஞ்சம். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வேறு வழி இல்லாமல் என்னிடத்தில் வந்து உதவி கேட்டார். அது கடுமையான பஞ்சமான ஒரு காலகட்டம். அந்த இடத்தில் இவர் எந்த பெண்ணை தவறான முறையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பெண்ணாகவே வந்து இவரிடத்தில் உதவி கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற நேரத்தில் இதை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்திக் கொள்கின்றார். நான் உனக்கு உதவி செய்கின்றேன், ஆனால் உன்னுடன் நான் தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தையும் அந்த பெண்ணிடத்தில் போடுகிறார். அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் அதை ஒத்துக்கொள்கிறார். கடுமையான பஞ்சம், கடுமையான பொருளாதார தேவை இருந்ததால் அந்த பெண் ஒத்துக்கொள்கின்றார். அந்த நேரத்தில் இவரிடத்துல அந்த பெண்ணிடத்துல கொடுப்பதற்கான பொருளாதாரமும் இவருக்கு கிடையாது. உடனே என்ன செய்கின்றார்? சிறிது காலம் உழைக்கின்றார். தவறு செய்வதற்காகவே உழைக்கின்றார். உழைத்து பொருளாதாரங்களை சேர்த்து கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து அந்த பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டு போகின்றார். அப்படி போகின்ற நேரத்தில் அந்த பெண்ணை எப்படி நெருங்க வேண்டுமோ அந்த கடைசி கட்டத்தை அந்த மனிதர் அடைகின்றார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு வார்த்தை கூறுகின்றார், இறைவனை நீ அஞ்சிக் கொள், தக்கரப்பு, அதாவது ஒரு உரிமையை அதன் முறையில்லாமல் தொட்டுவிட வேண்டாம் என்று நேரத்தில் அந்த இடத்தில் அவர் எழுகின்றார். ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். அந்த இடத்திலிருந்து அவர் எழுகின்றார்.
இழந்துவிட்டு அப்படியே சென்று விடுகின்றார். அதுவும் அவர் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை கூட திருப்பி வாங்காமல், அந்த தவறை செய்யாமல் அந்த இடத்திலிருந்து விலகி விடுகின்றார். இறைவன் மீது உள்ள அந்த அச்சத்தின் காரணமாக மட்டும் அவர் அந்த இடத்தை விட்டு விலகுகின்றார். அதை சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கின்றார், யா அல்லாஹ், இதை உண்மையுள்ள அச்சத்தின் காரணமாக மட்டும் நான் செய்திருந்தால் இந்த பாறையை நீ அகற்று என்று சொன்ன நேரத்தில் அந்த பாறை இன்னும் சிறிது தூரம் நகர்கின்றது. இப்போதும் அவர்களால் வெளியேற முடியாது. இறுதியாக ஒரு மனிதர் அவர் வருகின்றார், யா அல்லாஹ், நான் பல தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய மனிதனாக ஒரு முதலாளியாக இருந்தேன். என்னிடத்தில் வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு நான் பொருளாதாரத்தை சரியான முறையில் கொடுத்து வந்தேன். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும், ஒரே ஒரு தொழிலாளி மட்டும் பணத்தை வாங்காமல் சென்று விட்டார். நீண்ட காலமாக அவரை நான் காணவில்லை. நான் என்ன செய்தேன், அந்த பணத்தை எடுத்து என்னுடைய பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதன் காரணமாக அந்த அமௌண்ட் பல மடங்காக பெருகியது. அதற்கு ஒரு நாள் அவர் கேட்டு வந்தார், எனக்கு நீங்க இப்படி ஒரு நாள் ஒரு கூலியை தர வேண்டியது பாக்கி இருந்தது, அதை எனக்கு கொடுங்கள் என்று சொன்ன நேரத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நான் அவருடைய கையில கொடுத்தேன். அவர் கேட்டாரு, என்னுடைய கூலியை மட்டும்தான் நான் கேட்டேன், நீங்க இவ்வளவு பொருளாதாரத்தை, இவ்வளவு பெரிய சொத்தை தரீங்க என்று கேட்ட நேரத்துல உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்துதான் நான் அந்த பிசினஸை பண்ணேன், இது இவ்வளவு பெரிய விஷயமாக மாறிவிட்டது, இது அனைத்து உங்களுக்கு தான் என்று அதை அப்படியே அவரிடத்தில் கொடுத்து விட்டார். இதையும் சொல்லி அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், இதை உனக்காக மட்டும் நான் செய்திருந்தால் இந்த பாதை எங்களை விட்டு நீ அகற்ற என்று கேட்ட நேரத்தில் அந்த பாதை முழுமையாக திறக்கின்றது. அவர்கள் இறைவனை மட்டுமே அஞ்சி அந்த செயல்களை செய்த அந்த செயல்களின் காரணமாக அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டியதை பார்க்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை தான் இறைவன் மிகவும் விரும்புகின்றான். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக ஒரு சூழலில் இருந்தாலும் கூட உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரச்சனைகளை விட்டு உங்களை நீக்குவதை பார்க்கின்றோம். அந்த இறையச்சத்தை வைத்துதான் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதிப்பான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இறையச்சத்தை உள்ள மக்களாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தார்களோ, பல பொருளாதாரங்கள் அவர்களை தேடி வந்த பொழுது கூட இறையச்சத்துடன் அதை அணுகினார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்வதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் கூட இறையச்சத்தின் காரணமாக அதை தவிர்த்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட இறையச்சத்தை உடைய மக்களாக அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சிறப்பித்து சொல்வதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.